ஆஸ்திரேலியாவுடைய சிட்னியில் ஒரு தேவாலயத்தில் ஒரு ஃபாதரியார் தனது அந்த பைபிளை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது, அந்த குழந்தைகள் எல்லாமே தேவதைகள் என்று சொல்லக்கூடிய வேலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜியோனிச தீவிரவாதி வேகமாக அந்த ஃபாதரியார் மேலே சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கான். அப்போ உலகம் முழுக்க இந்த ஜியோனிச தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் இன்னும் கொலைவெறியோடு தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் இந்த ஈரான் விஸ் இஸ்ரேல் போர் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுல்ல, அந்த போரில் கிடைத்த மிக ஒரு அதிசயமான ஒரு விஷயம், ஒரு வரலாற்று சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையிலும் எந்த நாடுகளும் மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட 4 நாடுகளை கடந்து 2300 கிலோமீட்டர் தூரம் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. முதலாக அந்த சாதனை ஈரான் செய்து 4 நாடுகளை கடந்து ஷாஹத் 235 அதேமாதிரி பெலஸ்டிக் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் போன்ற மிசைல்களை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர் 4 நாடுகளை கடந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்குன்னா அது நிச்சயமாக ஈரான் தான் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அளவு இன்னைக்கு தொழில்நுட்ப விஷயத்தில் முன்னேறி இருக்கு. ஸோ மேலும் கூடுதலாக ஒரு அண்மை செய்து, ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் அவர்கள் பல்வேறு இராணுவ தளவாடங்கள், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சேச்சன்யா ஆர்மி ஆகட்டும், வேக்னர் ஆர்மி ஆகட்டும், இந்த குழுக்கள் எல்லாமே ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேல் இந்த போரில் நேரடியாக மிகப்பெரிய அளவில் ஈரானை தாக்குச்சுன்னா எங்களுடைய சேச்சன்யா ஆர்மி, அதே மாதிரி வேக்னர் குரூப் போன்ற ஆர்மி, அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னும் பல்வேறு போர்க்கருவிகள், குறிப்பாக C-130 என்று சொல்லக்கூடிய ஒரு போர் விமானம், இது ரஷ்யாவுடைய நவீனமான ஒரு விமானம். இந்த போர் விமானத்தை நாங்கள் ஈரானுக்கு கொடுக்குறோம் சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ இந்த போர் நகர்வில் ரஷ்யாவுடைய பங்களிப்பு நேரடியாக களத்தில் இல்லையாட்டியும் தொழில்நுட்ப ரீதியாக, இராணுவ ரீதியாக பல்வேறு உதவிகளை இன்னைக்கு நேரடியாக ரஷ்யா உள்ள செய்து அப்படிங்கிற விஷயத்தில் நிச்சயமாக இது பலம் பெற்று செல்லும். இன்னும் கூடுதலாக இந்த போர் போனாலும் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, சீனாவும் இதில் நேரடியாக களத்தில் இறங்கி சீனாவுடைய போர் கப்பல்கள் கூட இந்த மத்திய கிழக்கை நோக்கி ஈரானுக்கு அரணாக நின்று இந்த போரில் ஒரு உறுதுணையாக நிற்கும். இது 3ஆம் உலக போராக கிட்டத்தட்ட மாறிக்கொண்டிருக்கனால இந்த நிகழ்வு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்கணும். அடுத்து சில வாரங்களுக்கு முன்னாடி ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய உறவினர்கள், பேரம் பேத்தி போன்ற பல்வேறு நபர்கள் மேலே இஸ்ரேலுடைய படை தாக்குதல் நடந்துச்சு. இதில் பல நபர்கள் காயமுற்றாங்க, சில நபர்கள் அந்த இடத்திலே உயிரிழந்தாங்க. காயமுற்ற நபர்கள் எல்லாமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சில நபர்கள் சேர்க்கப்பட்டு சில நபர்கள் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இறந்துட்டாங்க. அதில் நேற்றைய தினம் இஸ்மாயில் ஹனியாவுடைய பேரன் மாலிக் முகமது இஸ்மாயில் ஹனியா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவன் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இறந்துட்டாங்க. ஸோ இஸ்மாயில் ஹனியா அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய ஹமாஸுடைய தலைவர் இதை குறித்து சொல்லக்கூடிய சமயத்தில் எந்த விதத்திலும் அவர் கலங்கலை. ஹஸ்புல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், இறைவனிடமே நான் பொறுப்பு சாட்டுகின்றேன் என்ற வார்த்தையை சொல்லிட்டு இன்னைக்கு 30,000 நபர்கள் காசாவில் இஸ்ரேலுடைய தாக்குதலினால் இறந்திருக்கிறாங்க. அதில் என்னுடைய குடும்பமும் இறப்பது என்பது நிச்சயமாக எனக்கு மகிழ்ச்சி தான். அவர்களுக்கு நான் சுவனத்தை பெற்றுக் கொடுத்து விட்டேன். நான் அடுத்த இன்னொரு இலக்கு கவலைப்பட்டோ துன்பப்பட்டோ இருக்கக்கூடிய நிலை இல்லை. எனக்கு மாறாக விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும், சோதர பலஸ்தீன் அமைய வேண்டும், இந்த மக்கள் விடுதலையாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கு. நானும் சகிதை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இறைவன் நாடினால் அது எனக்கு கிடைக்கும் என்ற அளவில் தனது சொந்த பேரன், பேத்தி, குடும்ப உறவினர்கள் எல்லாமே இழந்த நிலையில கூட ஒரு நபர், ஒரு தலைவன் இந்த அளவு ஒரு தைரியமா ஒரு இறையச்சத்தோடு ஒரு பேசுறான் அப்படின்னு கிடையாது. நிச்சயமாக இஸ்மாயில் ஹனியாவுடைய இந்த மன உறுதி, ஈமானுடைய உறுதி நிச்சயமாக இந்த மக்களுக்கான வெற்றியை இறைவன் நாடினால் நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்து இப்ப கிடைத்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் கிட்டத்தட்ட 1600 பெலிஸ்டிக் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், ட்ரோன்களை தயாரான சூழலில் அலர்ட் பண்ணி வச்சிருக்குது. நான் சொன்ன மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், குறிப்பாக பிராவால் 373 S-300 போன்ற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தயாரான சூழலில் இருக்குது. இன்னும் சில மணி நேரங்கள், 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் இஸ்ரேல் டைம் கொடுத்துருக்கு. இந்த டைமில் தெஹ்ரான் நகரங்கள், பல இடங்கள், குறிப்பாக இணைய சேவைகளில் முடக்கப்பட்டு சைபர் அட்டாக் நிகழ்த்தப்படும். அதே மாதிரி இராணுவ தளவாடங்கள் இடங்கள் தகர்க்கப்படும். அணு ஆயுதங்கள், உலைகள், அணு மின்சாரங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தாக்குதல் நடத்தப்படும் என்ற ஒரு பெரிய லிஸ்டே இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்குது. ஸோ இந்த நிகழ்வு எப்படி நடக்க போகுது, இதற்கு ஈரான் என்ன வகையான பதிலடி கொடுக்க போகுது அப்படிங்கிற செய்திகளை இன்னைக்கு வரக்கூடிய செய்தியின் வழியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாடி சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய இடங்களில் இஸ்ரேலுடைய படை தாக்குதல் நடத்துச்சு, அதில் சில நபர்கள் இறந்தாங்கன்னு சொன்னேன். அந்த படைப்பிரிவு பற்றி பார்த்தீங்கன்னா கொலானி பிரிகேட்ஸ், இந்த கொலானி பிரிகேட்ஸில் இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் உள்ளே போகிறாங்க.
அதில் ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதல், கண்ணி வெடி தாக்குதலில் சில நபர்கள் இறந்ததான செய்தியும் வருது. ஸோ இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் மத்திய கிழக்கில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் உன்னிப்பாக பார்ப்போம். நிச்சயமாக இந்த மத்திய கிழக்கில் விடுதலை பெற வேண்டும். அமெரிக்க இஸ்ரேலுடைய நாட்டாமை இந்த மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற வேண்டும். சவுதி அரேபியா, UAE போன்ற இன துரோக நாடுகள் நிச்சயமாக இதற்கான பதிலை நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும். நிச்சயமாக அதற்கான பதிலடி என்பது ஈரான் போன்ற நாடுகள் வழியாக கொடுக்கப்படும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இஸ்ரேலோடு எந்த விதத்தில் உறவு வைத்தாலும் சரி, ஈரான் இன்னைக்கு அந்த நாடுகளை தாக்க தயாரான சூழல்ல இருக்கு. அப்ப இந்த விஷயம் என்பது நிச்சயமாக சவுதி அரேபியா விஸ் ஈரான், சவுதி அரேபியா விஸ் UAE என்ற அளவுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவாக இன்னைக்கு நயவஞ்சகத்தனத்தோடு இன்னைக்கு சவுதி அரேபியா இஸ்ரேலோட உதவி இருக்கு அப்படின்னா நிச்சயமாக யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான செயல் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.